Hello friends, welcome back to Play Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா என்னன்னா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ்லாம் வந்து இந்த வீக்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி ஃபுல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தல. அண்ட் ஆக்சுவலாக இந்த வீக் வந்து கொஞ்சம் பயங்கரமாகவே போயிருக்கு. சில அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் கொஞ்சம் ஹை ரேஞ்சான மூவிஸ் எல்லாத்தையும் நம்ம தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஓங்கா மூவி ஃபைனலி தமிழ் டப்டோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் அண்ட் மல்டி டப் லாங்குவேஜோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு. என்கிட்ட நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தான், முன்னாடி அப்டேட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். லைக் இந்த மூவி நம்ம தமிழ் டப்பில் வருதுன்னு. அண்டு அது என்னன்னா கொஞ்சம் டப்பிங் குவாலிட்டி எப்படி இருக்கும் தான் கொஞ்சம் பயந்துருந்தேன். பட் ஃபைனலி இப்போ பார்த்தா ஓகே, பரவாயில்ல. லைக் நம்ம ப்ரைம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் லெவலுக்கான குவாலிட்டி இல்லை, பட் இருந்தாலும் இதில் அதில் கொஞ்சம் டெவலப்பும் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த படத்தை பார்க்கலாமான்னு டவுட்டோட இருக்கீங்கன்னா ஆக்சுவலி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேண்டசி கான்செப்ட் ஆனது தான். நம்ம ஓங்காவோட கேரக்டரை பற்றி தான் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. எப்படி அவர் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியை இனிஷியலாக உருவாக்குறாரு, அது கொஞ்சம் ஃபேண்டஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் மியூசிக்கலாகவும் இருக்கும். அண்டு மெயினாக கொஞ்சம் கிட்ஸ் கேட்டகரி மாதிரி தான் பார்க்க தெரியும். பட் அகெயின் இதை ஃபுல்லாக அப்படியே ஜாலியாக உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். உள்ளே அந்த மாதிரி ஏதோ சீன்ஸ்லாம் இருக்காது, ஆனால் நல்லபடியாக இருக்கும். பார்க்குற ஒரு கலர்ஃபுல்லான விஷுவல்ஸோடு இருக்கும். பை தி வே IMDb 7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இதை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். Mark my words, this is going to be the greatest chocolate shop the world has ever seen. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்பி மூவி ஃபைனலி நம்ம தமிழ் அண்ட் மல்டி டப் லாங்குவேஜோட இப்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறங்க நம்ம ஜியோ சினிமா ஆப்பே தான். அண்ட் IMDbலையும் 6.8 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்பி மூவி போன வருஷத்தில் இருக்கிறதுல ஹையஸ்டான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்த மூவியாக மாறி இருந்தது. 1 பில்லியன் மார்க் வேறு க்ராஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் அது வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருந்ததா. ஸோ மேபி நிறைய பேர் இந்த படத்தை இன்னும் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தை டெஃபினட்டாக இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தமிழ் டப்டோடு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக அந்த படத்தோட ஸ்டோரி கான்செப்ட்லாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் பிளெயினாக இருக்கும். எனக்கே புரியல எப்படி இது அவ்வளோ கலெக்ஷன் எடுத்துருக்குன்னு. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும் என்ன ப்ரோ இது ரொம்பவே பிளெயின் அண்ட் சிம்பிளாக இருக்குது, பட் அவ்வளோ கலெக்ஷன் எடுத்துருக்குன்னு. அது மெயின் ரீசன் என்ன, கொஞ்சம் மியூசிக்கல் கேட்டகிரியாக அவங்க கொண்டு வந்ததுனாலையும் அண்டு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயினாக ஆல்ரெடி லைக் கிட்ஸோடு அப்படியே பார்க்கலாம், அந்த மாதிரி தான் அவங்க எடுத்துருக்காங்க. அண்ட் பார்பி உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி அது ஒரு டாய் தான். ஸோ ஒரு டாய்லேருந்து எப்படி ஒரு மூவியாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது பின்னாடி சில லாஜிக்கெலாம் அவங்களாம் பேசுவாங்க, அது மூவிலையும் காமிப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. பட் என்ன இருந்தாலும் இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. சில பேருக்கு இது போரிங்காகவும் தெரியலாம், அதுக்காக தான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தி கில்லர்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன கொரியன் மூவி இப்போ நம்ம தமிழ் டப் பண்ணி என்கிட்ட சோனி லிவ் ஆப்பில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. அண்ட் IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஸோ பேசிக்லி இந்த படத்தை வந்து கொரியன் வெர்ஷன் ஆஃப் ஜான் விக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக் அண்ட் கொஞ்சம் டார்க் ஹியூமரோட அவங்க ஹியூமரில் டார்க் ஆக்ஷன் சீக்வன்ஸோடு தான் உள்ளே போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் மூவி லவர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கான்செப்ட் சிம்பிள் தான். ஒரு சின்ன பொண்ணை வந்து பார்த்துக்கணும் நம்ம ஹீரோ. அண்ட் அந்த பொண்ணை வந்து சில ஒரு கேங் மெம்பர்ஸாக சேர்ந்து கிட்னாப் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம ஹீரோ பயங்கரமாக ட்ரிகர் ஆயிடுவார். அண்டு அவர் இந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக என்னென்னலாம் பண்ணுவார், அதை அப்படியே நீங்கள் படத்தை பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். அகெயின் ஆக்ஷன் சீக்வன்ஸ் அண்டு கொஞ்சம் ரத்தம் தெரிகிற மாதிரி விஷுவல்ஸோடு உங்களுக்கு வேணும்னா அவங்களுக்காகவே ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரொமான்ஸ் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா நம்ம தி ஐடியா ஆஃப் யூ. ஸோ ஃபைனலி இந்த படம் இப்போ தான் நம்ம ப்ரைம் வீடியோவில் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இனிஷியல் லைக் நம்ம ப்ரைம் வீடியோ ப்ரீமியர் பண்ணும்போது நம்ம மல்டி டப் லாங்குவேஜோடையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மெயினாக நம்ம ஆனி ஹெட்வே தான் உள்ளே நடிச்சிருக்காங்க. அண்டு இப்போதைக்கு IMDbல 6.7 தான் ரேட்டிங் தந்துருக்காங்க. பட் அது கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின் ஆக்டர்ஸ் அவங்களோட ஏஜ் வந்து கொஞ்சம் அதிகம், லைக் 40. அண்டு அதில் மெயின் நம்ம ஹீரோவோட ஏஜ் ரொம்பவே கம்மி, 25 கிட்ட தான். ஸோ இதில் ஒரு லவ் கெமிஸ்ட்ரி இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஒரு கான்செப்டை தான் அப்படியே கவர் பண்ணியிருக்காங்க. ரியல் லைஃப்லேயே நம்ம மெயின் ஆக்டர்ஸோட ஏஜ் வந்து ஆயிடுச்சு தான். அது இனிஷியலி லைக் அவங்க பேர் வந்து யோசித்தேன் எப்படி, ஆனால் பார்க்க அவங்க அவ்வளோ ஓல்டுன்னு தெரிய மாட்டாங்க. பட் ஏஜ் வைஸில் அவங்க கொஞ்சம் ஓல்டு தான். ஆனால் என்ன இருந்தாலும் என்டையர் மூவி பயங்கரமாக இருக்கும். ரொமான்ஸ் கேட்டகிரி அண்ட் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராமா, கொஞ்சம் இமோஷனல் செக்மெண்ட்டோட ஒரு மூவி எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கலாம். செம்மையாக ஹை குவாலிட்டியோடு பண்ணியிருக்காங்க தமிழ் டப்டு.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி லவர்ஸ்க்காகவே இந்த மிரான்னு சொல்லிட்டு ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2022 ரிலீஸ் ஆன இந்த ரஷ்யன் மூவி தான். IMDb வேணால் 5.8 ரேட்டிங் தந்திருக்கலாம், பட் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பை த கோர் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான மீட்டோரைட்ஸ் வந்து நம்ம எர்த்தில் அட்டாக் ஆகிட்டு எர்த்தில் நோக்கி வந்துட்டு இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் ஹிட் ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இதால் அங்கே இருக்க சுச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் எப்படி ஒரு எர்த்துக்கு கூட மோசமான ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆயிரும். ஸோ இப்போ அதில் இன்னொரு கான்செப்ட், நம்ம மெயின் ஆக்டர்ஸோட அப்பா வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருப்பார் அண்ட் அங்கேருந்து அவர் வந்து அவரோட பொண்ணை காப்பாற்ற மேக்ஸிமம் ட்ரை தான் பண்ண முடியும் ஃபோன் கால் வச்சு தான். பட் அது எப்படி கம்யூனிகேஷன்லாம் ஒர்க் ஆகும் அதெல்லாம் நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் எப்படியோ மேக்ஸிமம் அவங்க பொண்ணை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு அண்ட் அவங்க பொண்ணு எப்படியெல்லாம் சர்வைவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி மீட்டோரைட் ஷவர்லேருந்து, அதெல்லாம் நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது பியூர் சயின்ஸ் ஃபிக்ஷனாக இருக்கும், ஹை VFX ஆன ஒரு மூவி அண்ட் அட்வென்ச்சரஸாகவும் இருந்திருக்கு. அண்ட் ஃபைனலி நம்ம அன்ஸ்டாப்பபிள் மூவி 2018 ரிலீஸ் ஆன நம்ம கொரியன் மூவி தான். நம்ம மடாங் சியோக் தான் உள்ள மெயினாக நடிச்சிருப்பார். IMDb 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தை வெறும் தமிழ் டப்டோடு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நானும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன், எங்கேயா ரிலீஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. பட் இப்போதைக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அதான் கொஞ்சம் யோசிச்சிருந்தது, எங்கேயா ரிலீஸ் பண்ணியிருப்பீங்க. அண்டு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணி தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் எனக்கு எதுவும் கிடைக்கல. இன்கேஸ் உங்களுக்கு எந்த OTT தெரிஞ்சால் கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அன்ஸ்டாப்பபிள் மூவியை நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம மடாங் சியோக்கோட எல்லா மூவிஸையும் நான் கவர் பண்ணிகிட்டே தான் வரேன். அவர் அல்டிமேட்டாக இருப்பார். உங்களுக்கு அவரோட ஆக்ஷன், அவர் பாடி லாங்குவேஜ் அண்ட் அவர் மொட்டைத்தனமாக இருப்பார் பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நீங்களும் எல்லா மூவிஸும் கவர் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதே தான் இந்த படத்துலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அண்ட் அதுக்காகவே டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சில பயங்கரமான மூவிஸ். அண்டு மெயினாக பார்த்து இன்னும் சின்ன சின்ன மூவிஸ் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. பட் அதெல்லாம் கொஞ்சம் யூடியூப் அண்ட் சின்ன சின்ன OTT பிளாட்ஃபார்ம்ஸில் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். அது அவ்வளோ பெரிய மூவிஸ்லாம் கிடையாது அதனால். அண்டு இது இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய மூவிஸ் வந்து நல்லபடியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் ஹைலைட்டே நம்ம ஜியோ சினிமா அந்த கேமுன்னு சொல்லலாம். எந்தெந்த மூவிஸ்லாம் நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் நம்ம தமிழ் டப்பில் வரும்னு, அதெல்லாம் அவங்க தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணி தான் வராங்க. அண்ட் ப்ரைம் வீடியோ எப்போ தான் தெரில நம்ம டியூன் பார்ட் 2 எல்லாத்தையும் நம்ம தமிழ் டப்பில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் தமிழ் அண்ட் தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இதெல்லாம் கூட அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு மேபி அது கொஞ்சம் லேட்டர் ஆகும். ஸோ அதனால் நிறைய பேர் டியூன் 2 கேட்டிருந்தீங்களா, அது நானும் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் பை த வே, இன்னைக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன். ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.